தனா ரொம்ப கவலையாகவே உட்காந்துருக்காங்க. என்னதான் மாமா இந்த தாமரையை திட்டினாலும் தாமரையும் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சாவுத்திரியும் தன்னை திட்டிட்டு போனதை நினச்சி கவலையோட தனா உட்காந்துருக்கேன். காவியா வராங்க. என்ன தனம் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, தமிழ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்காவும் மாமாவும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தனமும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் இங்கே மலருமே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு தனம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மலர் நடந்த விஷயத்த காவியா கிட்ட சொல்ல, ஓ நான் கோவிலுக்கு போன சமயத்தில் இதெல்லாம் நடந்திருக்கான். அந்த தாமரைக்கும் சாவித்திரிக்கும் எவ்வளோ திமிர இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் மாமா கிட்ட சொல்லி மாமா கிட்ட நல்லா திட்டு வாங்க வச்சுட்டேன். ஆனால் நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சு என்னை கண்டுபடி திட்டிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு தனம் ரொம்ப கவலைப்பட, தனம் நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணவங்க அவங்களே தைரியமாக பேசும்போது தப்பு பண்ணாத நீயே வருத்தப்பட்டீங்க உட்காந்துருக்கணும். ஆமாம் அந்த தாமரையும் அந்த சாவித்திரி எங்கன்னு சொல்லி கேட்க, 2 பேரும் வெளியே தான் நிற்கிறாங்க, இப்போ வீட்டுக்குள்ளே போக வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர்கிட்டையும் தனத்துக்கிட்டையும் காவியா சில விஷயத்த சொல்கிறாங்க. மலரும் தனமும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்க. கரெக்டாக அந்த நேரத்தில் 2 பேருமே உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா சாவுத்திரியும் அந்த தாமரையும் உள்ளே வராங்க. உள்ளே வர 2 பேருமே பார்த்துட்டு இங்கே தனம் சொல்கிறாங்க. இங்கே தனம் ஒன்று தலையை விரித்து போட்டு அழுகிறாங்க. என்ன தாமரை என்னாச்சு அப்படின்னு தனத்தை போயிட்டு தாமரைன்னு சொன்னதுமே வர தாமரையும் சாவுத்திரியும் அதிர்ச்சியோட இங்கே காவியாவை பார்க்க, ஏய் காவியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது காவியா எதையுமே காதலை வாங்கலை. என்னாச்சு தாமரை அப்படின்னு இங்கே காவியா கேட்குறாங்க. உடனே என்னாச்சு சாவித்திரி நீ ஆச்சு சொல்லு அப்படின்னு அப்பத்தா மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவியாவும் அது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே மலர் நிற்க, என்னாச்சு அப்படின்னு இங்கே கேட்கும்போது இங்கே சேது மாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தானம் அழுகிறாங்க. இப்படி இந்த தாமரை சாவித்திரியும் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த திட்டம், இதுக்கு முன்னாடி அவங்க நடந்துகிட்ட விதம், இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே தாமரையை கலாய்ச்சி தள்ளணும், அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக காவியா தனத்தை வச்சும் மலரை வச்சும் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே காவியா உனக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியை திட்டுற மாதிரி மலரை திட்டுறாங்க. ஏண்டி நீ ஒரு அம்மா தானே, ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, ஆனால் நீ சொல்லி உன் பொண்ணை இந்த மாதிரி தன்னையே அசிங்கப்படுத்தி நிற்கிற பாரு, ரொம்ப நல்ல குடும்பம்டி. உன்னையெல்லாம் இந்த வீட்டில் தங்க வச்சதுக்கு உன் புருஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்பவே உன்னையும் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும்டி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறதும் தங்குறதுக்கு கஷ்டப்படுறதும். 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லபடியாக இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறதுனால தானே கொழுப்படுத்து தெரியுறீங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கா இல்லையா? நீயே இந்த அளவுக்கு கேவலமான வேலையை செஞ்சுட்டு உனக்கெல்லாம் எப்படி தமிழை திட்டுறதுக்கு மாய் வருது அப்படின்னு இங்க காவியா அங்க நின்றுகிட்டு இருக்க மலரையும் தனத்தையும் பார்த்து சாவுத்திரி தாமரை மாதிரி இங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க. காவியாவும் அதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற இங்கே தாமரையும் சாவுத்திரியும் பயங்கர கோவம், ரொம்ப அசிங்கத்தோட அவமானத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. நீ எல்லாம் பெத்த அம்மாவா, பொண்ணுக்கு இதெல்லாமா சொல்லி கொடுப்பேன், உன்னை பார்த்து 4 பேர் நல்ல விதமாக இருக்கணும்னு நினைப்பியா, இல்லை இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்வியா? தமிழ் பண்ணதை விடலாம் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம்டி. தமிழ் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, அதுவும் அவள் யாருக்காக சுமந்துட்டு இருக்கா, அவள் புருஷனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. ஆனால் நீ என்ன பண்ண, ஒன்றுமே நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தியடி. ஒன்றுமே நடக்காத விஷயத்த எல்லார் முன்னாடி நடந்த மாதிரி ஆத்தாலும் அவளும் எப்படியெல்லாம் நடிச்சேன் அப்படின்னு இங்கே சொல்லி காட்டுறாங்க. காவியாவும் அசிங்கப்பட்டு நிற்கிற தாமரை சாவித்திரியை பார்த்துட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தனமும் மலரும் நின்றுக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்பாச்சி அம்மாச்சி அப்படின்னு எங்கள் தனம் காவியா பார்த்து காவியா சொல்கிறாங்க, ஏய் நிறுத்திடி, இனி இந்த வீட்டில் ஏதாவது பண்ணுனீங்க நடக்கிறதே வேற. இங்கே இப்போதான் பெரிய கண்ணகி பரம்பரை மாதிரியும் பொய் சொல்லாத ஹரிச்சந்திர மாதிரியுமே பேசுவாங்க. ஆனால் நடந்துக்கிறது எல்லாமே பொய் பித்தலாட்டம். அப்புறம் தமிழ் சேதோட கல்யாணத்தை நேரத்தை ஃபோன் பண்ணதுமே நீ தானடி, அது எப்படி இன்னொரு பொண்ணு மேலே ஈஸியாக பழைய தூக்கி போட முடிஞ்சுது? நீ பண்ணதை விடலாம் கேவலமாக எங்கள் தமிழ் எதுவும் நடந்துக்கலை அப்படின்னு எங்கள் காவியா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எங்கள் தாமரையும் சாவுத்திரையும் வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. அந்த ட்ராமாவை அத்தோட நிறுத்திட்டு காவியா திரும்பி பார்த்தா 2 பேர் நிற்கிறத பார்த்தது
என்ன அசிங்கமாக இருக்கா? இதெல்லாம் நேருக்கு நேராக உன் முகத்துக்கு நேராகவே கேட்குறதுக்கு எனக்கு தைரியமும் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ண? நீ பண்ண மாதிரி தான் நானும் பண்ணினேன். இப்போது உனக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி தான் நான் தமிழுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் பண்ண கேவலமான விஷயத்தை விடலாம் தமிழ் ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தனமாலாம் எந்த விஷயத்தையும் செஞ்சலை. இனி இந்த வீட்டில் வேறு யார்கிட்டையாவது வாலாட்டணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த வீட்டில் நீ பண்ணாத பித்தலாட்டம், பண்ணாத பொய் இதெல்லாம் இருக்கா என்ன? அப்புறம் இப்போ கூட தமிழ் சேதுவுடைய திருமண நாளுக்கு நீங்கள் 10 ஜோடியில் ஒரு ஜோடியை ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களே, அந்த மாதிரி தமிழ் ஏதாவது பண்ணாலா? இல்லைல்ல, கேவலம் அசிங்கம் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இனிமேல் இந்த வீட்டில் மற்றவங்க கிட்ட வாலாட்டணும் தான் எல்லாமே நினச்சிட்டு ஏதாவது பண்ணினேன், நடக்கிறதே வேறன்னு சொல்ல. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? போனால் போகுதேன்னு அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தா என்னங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்ல, ஹேய் தமிழ்ச்செல்வி வேணா அமைதியாக இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டோமோன்ற குற்ற உணர்ச்சியில் அமைதியாக போயிட்டு இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழும் தப்பு பண்ணலை. நாங்கள் யாரும் இதை கேட்குறதுக்கான தகுதி இல்லாமலும் இல்லை. தப்புனா கேள்வி கேட்க தான் செய்வோம். உன்னைய விடையோ உன் மகளை விடையோ இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் வசதி தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீயும் உன் மகளும் பண்ணாத ட்ராமா ஒன்றும் தமிழ் இந்த வீட்டில் நடத்தியல்ல. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட ஏதாவது வாழாட்டணும்னு நினச்சேன், வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மவளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கல்ல, முதல்ல அந்த வேலையை மட்டும் பாரு. மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு காவியா திட்டுறாங்க. பாருமா அப்படின்னு சொல்ல, என்னடி போஸை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கியா? அவங்க கூட எல்லாம் சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு சொல்ல, தெரிஞ்சு தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதது என்ன இருக்குது? உங்களை பற்றி எல்லாமே தெரியும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து விடாப்படியாக நின்னது நீங்கள் தான் போல. ஏன்னா வீட்டுக்கு வந்த சமயத்தில் போஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கானா எல்லாம் தெரிஞ்சு தானே நீ என்னை இந்த ரூம்க்கு அனுப்புன. அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நான் முட்டாலாம் கிடையாது. இங்கே போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவன் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னது தான். என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது இனி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இனி தப்பு பண்ணுனா என்ன நடக்கும்ன்றத இனிமே பொறுத்திருந்த பாருங்க அப்படின்னு காவியா சொல்ல, அதை கேட்டுட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் வாயடைச்சு போய் அங்கேருந்து கிளம்பி கிடுகிடுன்னு உள்ள ஓடுறாங்க. சூப்பர் அப்படின்னு 3 பேருமே கைத்தட்டி சிரிக்க உள்ள போன சாவித்திரி தாமரை திரும்பி பார்த்து ரொம்ப வைத்தறிச்சலோட கோவத்தோட உள்ள போகவும் செய்கிறாங்க. சூப்பர்க்கா, இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இப்படிதாக்கா பதிலடி கொடுக்கணும். எனக்கு அந்த டைமில் மலரக்காவுக்கும் எனக்கும் அது தோணாமல் போச்சு. இல்லைனா அந்த ட்ராமாவை நாங்கள் அப்போவே நடத்திருந்திருப்போம்னு சொல்ல, இல்லை தனோ, கண்டிப்பாக தமிழ் இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அவள் இல்லாத நேரத்தில் நாம் இப்படி பண்ணோம்ல, இதுதான் இதுங்களுக்கு கொடுக்குற பதிலடியாகவும் இருக்கும் அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. இனிமேல் ஏதாவது வாழாட்டனா திருப்பி என்ன பண்ணலான்றதை பற்றி மட்டும் யோசிங்க. அந்த இடத்துல நாம் கஷ்டப்படணும், அவங்க சந்தோஷப்படணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. திருப்பி அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்றத வழியை தான் நாம் யோசிக்கணும் அப்படின்னு இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க காவியா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இப்போ தாங்க என் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்கு. மாமா திட்டினதை தாண்டியும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மலரும் தனமும் இங்கே காவியாவை கட்டி பிடிக்க காவியாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ளே போன தாமரையும் சாவித்திரியும் வைத்தறிச்சலோடு நிற்கிறாங்க. இவளுங்க கிட்ட நாம் அசிங்கப்பட்டு நிற்கிறோமே நினச்சிட்டு ரொம்ப வைத்தறிச்சல் ரொம்ப கோவம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. விடுடி பார்த்துக்கலான்னு எங்கள் தாமரையை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க சாவித்திரியும். இந்த வீட்டில் 4 பேர், அந்த 4 பேருக்கும் சரியான தண்டனையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். வீட்டில் ஏதாவது ஒரு குளறுபடி கஷ்டம்னு யாராருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று அவங்களுக்கு திரும்பி நம்ம அடித்தா மட்டும்தான் அவங்களும் அடங்கி போவாங்கன்னு காவியாவும் யோசனை பண்ணியபடியே நிற்கிறாங்க.